மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த எங்கள் இதய தெய்வம் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, எங்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் ஒரே நேரத்தில் 12,110 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து விவசாயிகள் துயர் தீர்த்து 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்து ஏழை எளிய மாணவர்களின் டாக்டர் கனவை நனவாக்கிய மாண்புமிகு ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி, என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ள ஆற்காடு தொகுதி மக்களுக்கும், ஆற்காடு நகர ஒன்றிய பேரூராட்சி செயலாளருக்கும், கிளைக்கழக செயலாளருக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் எனக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்து என் வெற்றிக்காக பாடுபட்ட மாண்புமிகு ஐயா எடப்பாடி ஐயா அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்தினருக்கும் என் நன்றியினை பாதம் பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மக்களின் குடிநீர் தாகத்தை தீர்த்த கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து நாளொன்றுக்கு சுமார் 180 மில்லியன் லிட்டர் குடிநீரை சென்னை மாநகருக்கு கொண்டு வந்தார். சுமார் 60 ஆண்டு காலம் வெறும் கனவாக இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும், அது மட்டுமில்லாமல் குடிமராமத்து திட்டத்தையும் கொண்டு வந்து பல ஏரிகளின் கால்வாய்களை புனரமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டியவர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள். வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என 3 மாவட்டங்களாக உருவாக்கி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி, அது மட்டுமில்லாமல் வேலூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர், புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் ஆற்காடு நகரத்தில் மத்தியில் சுமார் 1000 மீட்டர் ஆற்றுக்கால்வாய் செல்கிறது. அந்த பகுதியிலே காய்கறி மார்க்கெட், பஜார் ஆகியவற்றின் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த கால்வாயை டிரைனேஜ் வித் கான்கிரீட் கவர் ஸ்லாப் அமைத்து 2 வீலர் 4 வீலர் வாகனங்கள் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக மாண்புமிகு அந்த துறை அமைச்சர் பாண்டிச்சேரியிலே எப்படி செய்திருக்கிறாரோ அது போன்று செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் ஆற்காடு தொகுதி புதுப்பாடி கிராமம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலே ஆட்சியர் அலுவலகம், மருத்துவமனை, பள்ளி மற்றும் அரசு கல்லூரிகள் செல்லும் பாலாற்றை கடந்து செல்ல சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்து சுற்றி வர வேண்டியுள்ளது. பெரும் பொருட்செலவும் நேர விரைவும் ஏற்படுகிறது. பாலாறு அணைக்கட்டு அருகே தரைப்பாலமோ அல்லது உயர்மட்ட பாலமோ அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து எங்கள் வழியாக பாண்டிச்சேரி செல்ல வேண்டாமல் மிக தூரமாக இருக்கும். அவர் தயவு கூர்ந்து திண்டிவனம் பாண்டிச்சேரி செல்ல காவேரி பக்கத்தில் இருந்து திருப்பார்கடல் வழியாக அங்க இருக்கின்ற பள்ளிகொண்ட ரங்கநாதரை வணங்கிவிட்டு அப்படியே வளனூர் வழியாக செய்யார் சாலை செல்லலாம். அதில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆற்காடு நகரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலே 10 ஏரிகள், 25 கிராமங்கள் பயன்பெறும் வகையிலே 30 அடி கிராமத்தின் அருகே ஒரு செக் டேம் அமைத்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். கலவை வட்டம் மாம்பாக்கம் பகுதியிலே 7 ஏரிகளை தூர்வாரி புனரமைக்க வேண்டும். திமிரி வட்டத்தில் உள்ள காவேரி ஓடையினை சீரமைத்து தேவைப்படும் இடத்திலே தடுப்பணைகள் அமைக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆற்காடு தொகுதியிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும். எங்கள் தொகுதியிலே அரசு நிலங்கள் அதிகமாக உள்ளது. அதை பயன்படுத்தி மருத்துவ கல்லூரியை கூட கட்டலாம் என்பதை தங்களிடத்திலே பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்காடு நகர அரசு மருத்துவமனை பழமை வாய்ந்த கட்டிடம். இப்பொழுது அது மிகவும் பலவீனமாக உள்ளது. மேலும் சிகிச்சைக்கு வருபவர்கள் போதுமான வசதிகள் கிடையாது.
முக்கியமாக மகப்பேறு மருத்துவர்கள், எலும்பு முறிவு மருத்துவர்கள் கிடையாது. அங்கு ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் செய்து கொண்டு வேறு மருத்துவமனைக்கு அனுப்பும் நிலை உள்ளது. ஆகவே அரசு கண் மருத்துவமனை அருகாயில் அரசு கண் மருத்துவமனை உள்ளது. அது பின்புறம் சுமார் 1,00,000 சதுர அடியில் நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் புதிதாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைக்க வேண்டுமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கலவை பேரூராட்சி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்ற நவீன பரிசோதனை கருவிகள் இன்றி அவசர நிலையில் சோதனை செய்வதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் சில உயிர் இழப்புகள் சந்தித்து நேர்கிறது. எனவே இத்தகைய கருவிகளை அமைத்து மேலும் இந்த மருத்துவமனையில் ஒரு அமரரை அமைத்து தருமாறு, மாச்சுரி அறையை அறிவித்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கனியம்பாடி ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே கமண்டல நாக நதி ஒன்று உள்ளது. அங்கே அணை அமைத்தால் சுமார் 25 ஊராட்சி விவசாயிகள் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதை இதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும். திமிரி பேராட்சியில் ஒரு சார் பதிவாளர் அலுவலகம், சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் சுமார் 30 ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலே அமைத்து தர வேண்டும். அங்கு ஏற்கனவே உள்ள அரசு கட்டிடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை பெங்களூர் விரைவு சாலை, நகிரி திண்டிவனம் ரயில்வே புதிய வழித்தடம் அமைப்பதற்கு தேவையான பில்லிங் கிராவல் அந்த பகுதியில் உள்ள காவேரிப்பாக்கம், கலவை, நல்லூர், வேம்பி, அத்தியானம், பரிக்கல்பட்டு, வளையாத்தூர், கனியனூர், சாத்தூர், தாமரைப்பாக்கம் வழியில் உள்ள அனைத்து ஏரிகளும் பகிர்ந்து மண் எடுத்தால் ஏரிகளும் ஆழம் பெறும், நீர் தேங்கி விவசாயமும் வளம் பெறும். ஆனால் ஒரு சில ஏரிகளில் மட்டும் மண் எடுக்க அனுமதி கொடுப்பார்கள். அந்த ஏரிகள் அதிகமாக ஆழம் ஏற்பட்டு தண்ணீர் வெளியே வர வாய்ப்பில்லை இல்லாமல் போகிறது. எனவே அனைத்து ஏரிகளிலும் மண் எடுத்தால் விவசாயமும் பயன்பெறும், அரசுக்கு தூர்வாரும் செலவும் மிச்சமாகும். இதை கருத்தில் கொண்டு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆற்காடு தொகுதியிலே மேச்சேரி, அரும்பாக்கம், புதுப்பாடி, கனியனூர், மூஞ்சூர்பட்டு ஆகிய பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும். அந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் அந்த 10வது மேல் செல்ல விருப்பமில்லாமல் பள்ளி தூரமாக இருப்பதால் சூளை போன்ற செங்கல் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். எனவே தங்கள் வாயிலாக நம்முடைய அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன், தயவு கூர்ந்து அந்த பள்ளிகளை தரம் உயர்த்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றை நிரந்தரமாக கொண்டு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2015ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை பயன்களிக்காமல் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு சேர்ந்த சுமார் 4155 ஊராட்சி நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் உப்பு நீர் குடிக்கும் நிலையில் உள்ளார்கள். எனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அடுத்த பாகத்தை, அதாவது பேஸ் 3 விரிவாக்கத்தை அரசு செயல்படுத்தி மக்களின் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆற்காடு தொகுதியிலே கம்மவான்பேட்டை என்ற ஒரு ஊராட்சி அனைத்து குடும்பங்களிலும் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊரில் உள்ள மக்கள் 2ஆம் உலகப் போரிலே கலந்து கொண்டுள்ளார்கள். 2007ஆம் ஆண்டு தற்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கம்மவான்பேட்டைக்கு வருகை புரிந்து அங்கு இருக்கின்ற ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடி அங்கு உணவருந்தி சென்றுள்ளார். அவர்களுடன் உணவருந்தி சென்றுள்ளார். இப்பொழுது தமிழ்நாட்டிலே கம்மவான்பேட்டை பகுதி தான் ராணுவ வீரர்கள் அதிகமாக தேர்வு செய்ய விகிதத்தில் உள்ளார்கள். இந்த ஊருக்கு ராணுவப்பேட்டை என புனப்பெயரும் உண்டு. இவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த பகுதியிலே ஒரு நவீன உள் விளையாட்டு அரங்கமும் நவீன உடற்பயிற்சி உபகரணம் கூடிய உடற்பயிற்சி நிலையம் அமைத்து கொடுக்க வேண்டும். மேலும் கம்மவான்பேட்டை, கம்மவான் சமுத்திரம் மற்றும் நஞ்சுகொண்டாபுரம், கத்தாழம்பட்டு ஆகிய கிராமங்களை தனி வருவாய் கிராமமாக அரசு அறிவிக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கிறார்கள். நீர் எங்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பகுதியிலே தேங்காய் உருட்டுவது, கவக்குச்சி கொண்டு தேடுவது போன்ற நிலத்தடி நீரை கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். சில சமயம் அந்த முறைகள் பயனற்று போவதால்
விவசாயிகள் பெரிதும் கடனாளி ஆகிறார்கள். எனவே அரசு தயவு கூர்ந்து ஒன்று சேட்டலைட் மூலமாகவோ அல்லது மெக்கர் மூலமாகவோ நிலத்தடி நீர் எங்கு உள்ளது என்பது விவசாயிகளுக்கு இலவசமாக கண்டுபிடித்து கொடுக்குமாறு உங்கள் வாயிலாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமரப்பாக்கம் ஊராட்சி அரசு மேலில் காலியாக உள்ள கட்டிடங்கள் பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ITI இன்னும் ஒரே பேஜ் தாங்க அமைத்துக் கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திமிரியில் அமைந்துள்ள வீடியோ அலோகம் 55 ஊராட்சிகள் உள்ளடங்கியது. கலவை சுற்றியுள்ள ஊராட்சிகள் இருந்து கிராம பொதுமக்கள் திமிரி செல்ல சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டியுள்ளது. அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். எனவே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இரண்டாக பிரித்து கலவை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அமைக்க வேண்டுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆற்காடு தொகுதியில் அரும்பாக்கம், புதுப்பாடி, லாலாவரம், மாம்பாக்கம், வளையாத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கிடையாது. நோயாளிகள் அதிகமாக வருவதால் போதுமான படுக்கைகளும் பற்றாக்குறையாக உள்ளது. எனவே இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். திமிரி ஒன்றியம் காவனூர், பொங்கனூர், குப்பம், வெங்கடாபுரம் சாலையை அகலப்படுத்தி வேலூர் ஆரணி சாலையில் இணைக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆற்காடு மாங்காடு வழியாக குட்டியம், செங்கனாவரம் செல்லும் சாலையை அகலப்படுத்தி ஆரணி ஆற்காடு புறவழி சாலையாக அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆற்காடு நகராட்சியிலே ஆற்காடு தொகுதியிலே ஒரே ஒரு நகராட்சி தான் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து அந்த நகராட்சியில ஒரு ஜூனியர் இன்ஜினியரும் இல்லை, அதாவது MEM இல்லை. அங்கு ஒரே ஒரு ஓவர்சியர் மட்டும்தான் உள்ளார். பல பணிகள் நடக்கிறது. நான் பலமுறை சென்று தங்களை நம்முடைய CMD அவரிடம் அணுகி நான் லெட்டர் கொடுத்தேன், எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரியை அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா டெப்டேஷன்ல ஆர்னிலிருந்து ஒரு ME போட்டிருக்காங்க. அவர் அங்க வருவதே இல்லை. இங்கிருந்து எம்புக்கு போது அவர் அங்கேயே கையெழுத்து போட்டு அமைச்சார். இதுல நிறைய இடர்பாடுகள் நடக்கிறதுக்கு வழி வாங்கி இருக்குது. அதனால தயவு கூர்ந்து அந்த பகுதியில் உடனடியாக ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஒரு ME போட்டு தருமாறு கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மெல்லாம் நம்ம தேவைக்கு தண்ணியை பாட்டில் வாங்கி குடிச்சுக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய சகோதரர் கம்யூனிஸ்டுக்காரர் சொன்ன மாதிரி இன்றைய கிராமத்தில் நான் முன்னெல்லாம் கடந்த ஆட்சியில அங்க போய் நம்ம அந்த தண்ணிக்கு ஒரு மிஷினை வச்சு அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி சொல்லி கேன்ல கொடுத்து ஆர்வா வாட்டர் பிடிச்சி சொன்னோம். ஆனா இன்றைக்கு அதன் திட்டத்தை நீங்க நிறுத்திட்டீங்க. அது எதனால? அதை மெயின்டைன் பண்றதுக்கு மாசம் உங்களுக்கு செலவாகுதுன்னா தயவு கூர்ந்து ஒரு கேனுக்கு 2 ரூபாய் இல்ல 5 ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால அந்த திட்டத்தை திருப்பியும் நீங்க நடைமுறைப்படுத்தி தர மாதிரி. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் தான் அது. அந்த மிஷினுக்கு உண்டான தொகையை 2.5 லட்சம் ரூபாய் தான். அதனால தயவு கூர்ந்து அதை திருப்பி அந்த திட்டத்தை நீங்க கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு நீங்க மண்ணு தரன்றீங்க, அதே மாதிரி பானை உங்களுக்கு செய்யறதுக்கு மண்ணு தரன்றீங்க. அது எங்களுடைய தலைவர் ஐயா எடப்பாடியார் காலத்திலேயே அந்த திட்டம் பயன்படுத்துச்சு. ஆனா விவசாயத்துக்கு வேற இல்லாத நேரத்தில் அந்த விவசாயிகள் ஒரு சிறிய தொழில் சூளை போடுறாங்க. அந்த சூளைக்கு நீங்க மண்ணு கொடுக்கணும், தயவு கூர்ந்து மண்ணு கொடுக்கணும். அந்த பணத்தை வச்சு கூட அந்த ஏரி சீரமைக்கலாம். நம்ம கோடிக்கணக்கில் ஒரு ஏரியும் தூர் வாடுறோம், அதுக்கு பதில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனா அதே மாதிரி அங்கங்க பாலம் அமைக்கிறாங்க. அந்த பாலத்துக்கு மண்ணு நிரப்புறதுக்கு நம்ம காலத்தோட நம்ம அதிகாரிங்க பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது. என்னுடைய தொகுதியில கூட அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாலம் நின்றுட்டு இருக்குது. ஏன்னு கேட்டா நான் அங்க போய் ஆய்வு செய்யும் போது மண் இல்ல சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு கூர்ந்து பாலங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதுவும் ஒரே ஏரியில கொடுக்குறாங்க. அதனால ஆழம் அதிகமா போயிடுது, தண்ணி அந்த ஒரு ஏரியில ஜாஸ்தி நின்று போய் வெளியே வராது நின்று போகுது. அதனால தயவு கொண்டு அதெல்லாம் பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, அதோடு மட்டும் இல்லாமல் விழாப்பாக்கம் பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலை டாக்டர் கலை கதிரவன் அவர்கள் நன்றி சொல்லுங்க.
எல்லாம் போட்ட ஒரே ஒரே மாண்பு உறுப்பினர் கோரி எதை எப்படி இருங்க சார். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் வராதிங்க தயவுசெய்து. நீங்கள் உங்கள் இடத்துல அமருங்க. மாண்பு உறுப்பினர் முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க. விழாப்பாக்கம் பேரூராட்சி அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நாள் ஒன்றுக்கு 20க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் வருகிறார்கள். போதுமான மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, மருத்துவமனையில் கிடையாது. மேலும் அந்த வளாகத்தில் புதிதாக ஒரு கட்டிடம் கட்டியுள்ளார்கள். அதை உடனடியாக திறக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு பல வரலாற்று சிறப்பு மிக்க கொண்ட இந்த சட்டமன்றத்தில் என்னை பேச வாய்ப்பளித்திற்கு மாண்புமிகு ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் என்னோடு இருக்கின்ற என் அருமை நண்பர்களுக்கும் மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம். நன்றி. மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள்.